பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த அதிகாரத்துடைய முதல் பகுதியிலே இயேசு உவமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் உவமையாக சொல்லுகிற காரியம் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விதவை, அங்கு ஒரு அநியாயமான, மனிதர்களை மதியாத, தேவ பக்தி இல்லாத ஒரு நபர் நியாயம் செய்கிற ஒரு இடத்தில் இருக்கிறான். அந்த விதவையானவள் தனக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக அந்த அநியாயம் அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் தனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தொந்தரவு செய்கிறபடியினால் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறான். இவர்கள் ஓயாமல் என்னை தொல்லை செய்கிறபடியினால், கேட்டுக்கொண்டே இருக்கிறபடியினால் இவர்களுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறான். அநீதியுள்ள நியாயாதிபதி ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படாதவன், மனிதர்களை மதியாதவன், நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். சில சூழ்நிலைகள் நமக்கு அநியாயமாய் நடப்பதை போல தோன்றலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் உருவாகி நியாயம் கிடைக்காதா? வேலை ஸ்தலத்தில் எனக்கு நியாயம் கிடைக்காதா? கோர்ட் கேஸ் விஷயங்களிலே எனக்கு நியாயம் கிடைக்காதா? அல்லது என் குடும்ப வாழ்க்கையிலே நான் போராடி கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே எனக்கு நியாயம் கிடைக்காதா? ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்கிற தேவன். அவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன். உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். அதுதான் அவர் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிற தேவன். சரியாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். எந்த இடத்திலே அநியாயமாய் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ, எந்த காரியம் அநியாயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதோ, அது வெவ்வேறு இடங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, சமுதாய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற வேலை இடங்களில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, அநியாயமாய் என்னை இப்படியாய் உட்படுத்துகிறார்கள், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம். உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். நான் நியாயம் செய்கிற தேவன், நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். அவர் நீதி உள்ளவர், உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். யாருக்கு அவர் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார்? அந்த வேத பகுதியில் வாசித்து பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது
அங்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள், வாசிக்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய போதும், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக, ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தால் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மக்களாக இருந்தால் உங்களுக்கு அவர் நியாயம் செய்வது நிச்சயம். அநேகருடைய வாழ்க்கையிலே சுலபமா எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒன்றும் வளைகிறது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது கிடையாது. ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடணும், எனக்கு கர்த்தர் நியாயம் செய்யணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, அந்தபடியே இரவும் பகலும், டே அண்ட் நைட், என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தான் நான் நியாயம் செய்ய முடியும். உங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாற வேண்டும். தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு மனிதன், திறப்பில் நிற்கிற ஒரு மனிதன், கடைசி கால எழுப்பதிலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நீங்கள் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் மாறுவீர்களானால் அதனுடைய பிரதிபலன் என்ன? உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவன் நியாயம் செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொன்னாரே, அவர் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்தாரே இயேசு. ஒரு ஜெப வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்காமல் பல காரியங்கள் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைப்பது ஒரு தவறான காரியம். ஜெபம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போய் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை சொல்லி, நம்முடைய தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லி, நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லி, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லி, இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த காரியத்தில் நியாயம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்களோ அந்த காரியத்தில் இயேசு உங்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. யாரோ ஜெபித்து, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி, அல்லது யாரோ ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி, வெளிநாட்டிலே உள்நாட்டிலே எங்கிருந்தோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி எனக்கு பலன் உண்டாயினோன்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா நீங்க ஏமாந்துருவீங்க. உங்க வாழ்க்கையில நியாயம் கிடைக்காது, உங்கள் வாழ்க்கையில அது சரியானதாக இருக்காது. ஒருவேளை அந்த சமயத்துக்கு அது சரியானதாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டியது, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து கொடுக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் நியாயம் செய்றேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில வாசிக்கலாம், நடுப்பகுதியில வாசிக்கலாம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், போதும், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். chosen personக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பர்சனுக்கு அவர் நியாயம் செய்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்படைந்து அபிஷேகம் பெற்று
ஒருவேளை அவருக்காய் விசுவாசியா நாம் வாழ்ந்து அல்லது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் நம்ம அந்த பேஸ்லயே நிக்கிறோம். நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? இயேசுவாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயம் உண்டா? இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து எனக்காக அவர் சிலுவையை சுமந்து என்னை அவர் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிற ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? நீங்கள் அவருக்காக வாழ்கிற ஒரு அனுபவம் உண்டா? உங்களுக்கு தான் கர்த்தர் நியாயம் செய்கிறேன்னு சொல்றார். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் நியாயம் செய்வேன் சொல்றார். உங்களுக்கு நியாயம் வேணும்னாக்கா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்டவளாய் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நியாயம் செய்வார். எல்லாருக்கும் நியாயம் செஞ்சிருவார்னாக்கா எல்லாருக்கும் எப்படி நியாயம் செய்ய முடியும்? அவர் செய்கிற தேவன் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நியாயம் செய்கிறேன்னு சொல்றாரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறேன்னு சொல்றாரு. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? அல்ல ரட்சிப்பின் நிச்சயத்தோடு நிக்கிறீங்களா? இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலையா? இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரலையா? சத்தியத்துக்குள்ளாய் நடக்க நீங்க ஒப்பு கொடுக்கலையா? ஆண்டவர் எப்படி உங்களுக்கு நியாயம் செய்வார்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அவர் நியாயம் செய்வேன் சொல்றார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைன்னு சொன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அல்லது இப்படியும் அப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக, பின்மாற்றமாய் போகிற வாழ்க்கையாக அல்லது தடுமாறி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவே என்னை மன்னிங்க, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எனக்கு ஒரு விடுதலை மகளாக இன்றைக்கு என்னை மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நியாயம் கேட்டால் அவர் நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்கிற தேவன். உங்களுக்கு நியாயம் வேணும்னு சொன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். அடுத்த இந்த வேத பகுதியே கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, ஹல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் சொல்றார், யாருக்கு நியாயம் செய்வார்னா தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறவளுக்கு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவளுக்கு தான் நான் நியாயம் செய்வேன் சொல்றார். வந்த உடனே சுகம் கிடைச்சிடணும், வந்த உடனே சர்ச்சுக்கு போன உடனே எல்லாம் நமக்கு கொட்டி கொடுத்துடணும். நம்ம ஆண்டவருக்காக எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா பாருங்க, எதிர்பார்ப்பு சர்ச்சுக்கு போனாக்கா ஒரு வாரத்தில் இது வந்துடணும், 2 வாரத்தில் இது வந்துடணும், ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் தின்னணும், அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வேன்னு சொல்றாரு? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான், பொறுமையோடு கூட இருக்கிறவர்களுக்கு தான் நியாயம் செய்வார். யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே? யாக்கோபு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீங்க, அந்த ரிசல்ட்டையும் நீங்க பார்த்திருக்கிறீங்களே. அழகாய் வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோபு அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறான், அநியாயமாய் எல்லாவற்றையும் இழந்து போகிறான், அநியாயமாய் அவனுடைய வாழ்க்கையில அநேக விபத்துகளும் அநேக விதமான துக்கமும் வியாதியும் சூழ்ந்து கொண்டது. பார்ப்பதுக்கு அநியாயமா தானே இருந்திருக்கும். அங்க என்ன நடக்குது? கர்த்தருக்கும் சாத்தானுக்கு யுத்தம்,
கர்த்தர் சொல்றாரு, இவன் என் தாசன் சொல்றாரு, இவன் என் பையன் சொல்றாரு, நீர் அவனை வேலையை அடைச்சு வச்சுக்கிறதுனால வேலையை நீ எடுத்துற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சாத்தான். இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்ல யோபு மாட்டிக்கிட்டான். இப்ப பாருங்க, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சம்பவத்துல யோபு பாதிக்கப்பட்டுட்டான். யோபுக்கு தெரியும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு நியாயம் செய்வார். தன் மனைவி சொன்னாலும் பரவாயில்ல, தன் நண்பர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, ஊர் ஜனம் சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தரை ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன், கர்த்தரை துதிப்பதை நிறுத்த மாட்டேன், என் நாவினாலே பாவம் செய்ய மாட்டேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடு கூட இருந்தபடியினால் செயலின் முடிவு அவனுக்கு நியாயம் கிடைத்தது. நியாயம் கர்த்தர் வழங்கினார். உங்களுக்கு நியாயம் வேணுமா? எவ்வளவு நாட்கள் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க? எல்லாத்திலையும் அவசரம், ரொம்ப ஷார்ட் வே தான், எல்லாத்திலும் குறுக்கு வழி. எந்தெந்த குறுக்கு வழியில் பூந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வேணா ஷார்ட் வே, அந்த வே, இந்த வேன்னு போகலாம். தேவ சமூகத்தில் குறுக்கு வழியே கிடையாது, ஒரே வழி. அவர்தான் இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னவர். அந்த வழியில நீங்க போனோம்னு சொன்னாக்கா பொறுமையோடு தான் போனோம். ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் பொறுமையோடு ஓடி லக்கை நோக்கி அதை கடக்கணுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நியாயம் செய்யணும்னா நீங்க தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? எவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட இருக்கிறீங்க? உங்க பொறுமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? சில நேரங்கள் ஆண்டவர் பார்த்து, உங்க கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, எவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறேன், எவ்வளோ துக்கப்படுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒண்ணுமே செய்யலையே, ஒன்றும் நடக்கலையே. ஆமா, ஒண்ணுமே தான் நடக்காது. யோபுக்கு ஒண்ணுமே தான் நடக்கல. கடைசியா தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பொறுமையோடு கூட நான் இருந்தான். அதன் செய்கை, அதன் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். பொறுமையோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். அதன் பின் அதிகாரத்தில் நீங்க அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னாக்கா, இங்க பரிசேயனும் ஆயக்காரனும் பாருங்க ஜெபம் பண்ண போறாங்க ஒரு தேவாலயத்தில். இப்ப இந்த பரிசேயன் பாருங்க 11-12 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆயக்காரன் போல இல்லாமல் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றான். இன்னொருத்தனை பார்த்து, ஆயக்காரனை பார்த்து அவன் சொல்றான் பாருங்க, ஆயக்காரனை போல நான் இல்லை, அதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், நியாய பிரமாணங்களை கை கொள்றேன். அந்த ஆயக்காரனை போல நான் கிடையாது, அவனை போல நான் இல்லாததுனால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். தவறான ஆராதனை இல்லை, தவறான ஸ்தோத்திரம் இல்லை, தவறான ஆண்டவருக்கு நன்றி சொல்றல்ல, தப்பான காரியம். இந்த பரிசேயன் போய் அப்படி சொல்றான். ஆயக்காரன் பாருங்க 11ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். கர்த்தர் சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், நியாயம் செய்கிறார், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நியாயம் செய்கிறாரு. 2 பேர் வர்றாங்க. ஒருத்தருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, அவன் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது, எந்த குறைவும் கிடையாது. வேத வசனத்தை படிக்கிறதுனாலும் சரி, ஜெபம் பண்றதுனாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்கறதுனாலும் சரி, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட். அவன் சொல்றான், அந்த ஆயக்காரனை போல நான் கிடையாது,
அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவனை ப்ளேம் பண்ணி அவனை போல நான் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை உயர்த்துகிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் யாருக்கு நியாயம் செய்கிறார்? தாழ்மையுள்ளவனுக்கு நியாயம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில தாழ்மை இருந்தால்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல பெருமைகள் வந்து விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து பெருமை, பிள்ளைகள் படிக்கிறது, பிள்ளைகளுடைய காரியங்கள். சிலருடைய வாழ்க்கையில தாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை குறித்து பெருமை, தங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சொத்துக்களை குறித்து பெருமை, சிலருக்கு ஜாதியை குறித்து பெருமை, சிலருக்கு அழக குறித்து பெருமை, பல விதங்களில் பெருமை. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார்? எப்படி ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார்? தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவனுக்குத்தான் கர்த்தர் நியாயம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில நியாயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, தாழ்த்துகிறவனை தான் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் மேட்டுமை இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தில் பெருமை இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தில் நம்மையே நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுயநீதி, நான் செய்யறது கரெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட், நான் சொல்றது தான் சரி. பாருங்க, பெருமை பெருமை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நியாயம் கிடைக்கல? உழுந்து புரள்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், ஏன் நியாயம் கிடைக்கல? அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், என்னென்னவோ செய்து பார்க்கிறோம், ஏன் நியாயம் கிடைக்கல? ஏதோ ஒரு காரியத்துல பெருமை இருக்குல்ல, பெருமையோடு கூட இருக்கிறீங்கல்ல. பாருங்க, இந்த பரிசேயனை போலவா? பரிசேயன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் சொல்றான், நான் தசமபாகம் கொடுக்கிறேன்றான், காணிக்கை கொடுக்கிறேன்றான், உபவாசம் எடுக்கிறேன்றான், நியாய பிரமாணங்களை கை கொள்றேன்றான், எல்லாம் செய்யறேன்னு சொல்றான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சுல்ல, மற்ற மனுஷனை காட்டி அவனை போல கிடையாது நான், அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீ செய்த காரியங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லல. அவன் எப்படி சொல்றான் பாருங்க, அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுனால உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அந்த ஆயக்காரன் காணிக்க கொடுக்கல, அந்த ஆயக்காரன் ஜெபிக்கல, அந்த ஆயக்காரன் அதை பண்ணல, இதை பண்ணல, அவன் வந்து என்னுடைய சமூகத்தில் வந்து எப்படி நியாயம் பெற்றுக்கொள்ள முடியும்? அவனை போல நான் கிடையாது, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்க? எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டவர் காலை உடைச்சிட்டார், அதற்கு ஸ்தோத்திரம். என் எதிரி வெட்கப்பட்டு ஓடிட்டான், அதுக்கு ஸ்தோத்திரம். என் எதிரியுடைய பிசினஸ் அழிஞ்சிச்சு, அதற்காக ஸ்தோத்திரம் இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிங்க. உங்களுக்குள் பெருமை வேணாம். நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் அதை செஞ்சிட்டார். பெருமை, ஆவிக்குரிய பெருமை. சிலருக்கு அந்நிய பாஷை பேசினா பெருமை, கொஞ்சம் பிசாசு ஒன்னா பெருமை. எப்படி ஆண்டவர் நியாயம் செய்வார்? ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு, நீங்க ஜெபம் பண்ணினாக்கா பெருமை. உங்களால் அற்புதம் நடக்கிறது கிடையாது. அற்புதம் செய்கிறவர் இயேசு, பிசாசை விரட்டுகிறவர் இயேசு. இயேசு என்ற நாமத்தினாலே தான் எல்லாம் நடக்குது. மனிதர்களால் உண்ண முடியாது. பெருமை இருக்குல்ல. சில நேரங்களில் பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு உருவாது இல்ல. அப்ப ஆண்டவர் எப்படி நியாயம் செய்வார்? உங்க வாழ்க்கையில தான் தாழ்மை இல்லாததுனால தான் நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்கிறார், நியாயம் செய்வார். ஹல்லேலூயா.
உங்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன். நியாயம் வேணும்ல, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நியாயம் நடக்கணும் இல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருங்க. உங்களுக்கு நியாயம் செய்யணும்ல, கர்த்தர் உங்களை தாழ்த்துங்க. உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்யணும்ல, பொறுமையாய் அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. அவர் நியாயம் செய்வேன்னு சொல்றார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கணும்னா உன் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாறணும். பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறணும். உன் வாழ்க்கையில தாழ்மை எப்பொழுதும் இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொன்னா அவர் நியாயம் செய்வார். எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட நான் இந்த உலகத்தில் வாழ, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் விழுந்து போனேன், தவறி போனேன், இடறி போனேன், பின்மாற்றமாக போனேன். இவன் அப்படி அல்ல ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அவசரப்பட்டு நம்ம ஆண்டவரை விட்டு பின்னோக்கி போயிட்டேன். ஆண்டவரே இன்னைக்கு இயேசுவே நான் பொறுமையோடு காத்திருக்க, யோபு போல பொறுமையோடு காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நியாயம் செய்யுங்க அப்பா. எந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் வேணும், எந்த காரியத்தில் நியாயத்தை எதிர்பார்க்கிறீங்க, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். நியாயம் செய்வேன்னு சொன்னார், கட்டாயம் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். யாருக்கு செய்வேன்றதும் சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார்.